வந்து தொடர்ந்து வந்து வண்டி ஓட்டிகிட்டே போகிறாங்க. அப்போ வந்து விஜய் இந்த மாதிரி நம்ம ஆஃபீஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. ஆஃபீஸ்க்கா? சரி, லாயர் வந்திருக்காரு, உடனே சைன் பண்ணணும், அதனால் ஆஃபீஸ் போய் ஆகணும் அப்படின்றாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து தவிக்கிறாங்க. நம்ம வந்து காவேரி ஆஃபீஸ்க்கு போனோன்னே விஜய் வந்து கேபினில் உட்காந்துருக்காரு. அப்போ வந்து காவேரி ஒன்றும் புரியாமல் நிற்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து அந்த வக்கீல் வந்து இருக்காரு. அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, சார் எல்லாமே ரெடியாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னால், எல்லாம் ரெடியாக இருக்குது சார், இந்த மேடம் சைன் பண்ணோன்னா உடனே வந்து மூவ் பண்ணிடலாம் டைவர்ஸ்க்கு, அதுக்கப்புறம் என்ன சார் மியூச்சுவலாக பிரிஞ்சிடலாம், ஈஸியாக கிடச்சிடும் சார் டைவர்ஸு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரி காவேரி சைன் பண்ணு அப்படின்றாங்க. கையெல்லாம் உதிருது காவேரிக்கு, தாங்கிக்க முடியல. ஏன் இப்படிலாம் பண்ணிங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன இப்படி பண்ணிங்கன்னு கேட்குற, உனக்கு ஓகே தானே, நம்ம 2 பேரும் சேர்ந்து அக்ரிமெண்ட் போட்டது இதுக்காக தானே, எல்லாமே பண்ணியாச்சு, சைன் பண்ணால் பிரியறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, ஒழுங்காக சைன் போட்டுரு, அப்புறம் நடக்கிறதே வேறு அப்படின்றாரு. அதை கேட்டு வந்துச்சே நீங்கள் இப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து காவேரி எல்லாத்தையுமே வந்து அப்படி நினச்சி பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. சடனாக வண்டியை நிறுத்துகிறாங்க. நிறுத்தினோன்னே அதிர்ச்சி அடைகிறார் விஜய். என்னாச்சு காவேரி அப்படின்றாரு. அப்படியே போய் சட்டனை நிறுத்தினோன்னே பட்டுன்னு இடிச்சுக்கிறாங்க. காவேரி நெத்தியில் நல்லா அடிபட்டுடுது, அப்படியே ரத்தமாக வழியுது. அப்படியே என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க. காவேரி உனக்கு என்னாச்சுட்டாரு. அப்போது இதெல்லாம் கனவா, நிஜம் இல்லையா, நம்ம வந்து இன்னும் ஆஃபீஸ்க்கே போகலையா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னாச்சு காவேரி அப்படின்னோடனே, பாரு கீழே இறங்க முதல்ல அப்படி சொல்லிட்டு கீழே இறங்க சொல்கிறாரு விஜய். அதுக்கப்புறம் காவேரி இறங்குறாங்க. அது வந்துங்க அப்படின்னோடனே, சரி என்ன ஆச்சு, ஏன் இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொன்னால், இல்லைங்க திடீர்னு வந்து பிரேக் போட்டேன், அதுதான் கேட்குறேன் ஏன் பண்ண, இப்போ பார் நெத்தியில் இப்படி காயம் வருது, ரத்தமாக வழியுது பார், நானே ஓட்டியிருப்பேன்ல வண்டியை, ஏன் காவேரி இப்படி பண்ணுற அப்படின்னோடனே, சாரிங்க அப்படின்றாங்க. இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரத்தத்தை பார்க்குறாரு. பார்த்தா வந்து நெத்தியில் அப்படி ரத்தமாக வழியுது, நல்லா அடிபட்டிருக்கு காவேரி, முதல்ல வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். இல்லைங்க பரவாயில்ல, எனக்கு அந்த அளவுலாம் ஒன்றும் அடி இல்லை, நம்ம வந்து ஆஃபீஸ்க்கே போகலாம்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இப்போ அந்த வேலையெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது, அப்புறமா கூட பார்த்துக்கலாம், முதல்ல உனக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி ஆகணும், முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புவோம், ஏங்க சொன்னால் கேளுங்க, அதெல்லாம் நான் சொல்கிறது நீ கேளு காவேரி, முதல்ல வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்லணுன்னு அந்த ரத்தத்தை அழகாக வந்து தொடச்சி விடுறாரு. ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து அவரையும் வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணி விடுறாரு. சரி இப்போ ஹாஸ்பிட்டல் கிளம்பலாமா, அதான் ஃபஸ்ட் எய்ட் பண்ணிட்டீங்க இல்லைங்க, ஒன்றும் இல்லைங்க பரவாயில்லைங்க, உங்கள் வேலை கெட்டுட்டு போகுது, நீங்கள் தான் ஆஃபீஸில் ஏதோ முக்கியமான சைன் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, அந்த சைன் அப்புறம் பண்ணிக்கலாம் காவேரி, முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே வந்து டாக்டர் வந்து அவங்களுக்கு பார்க்குறாங்க. ஆமாங்க நல்லா அடிபட்டிருக்கு, போயிட்டு அப்படியே இடிச்சுக்கிட்டீங்களா மேடம், ஆமாம் கொஞ்சம் பிரேக் போட்டுட்டா அதனால இடிச்சுக்கிட்டா அப்படின்னோடனே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நீங்களே நல்லா பண்ணியிருக்கீங்களே சார் ஃபஸ்ட் எய்ட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டு அதுக்கப்புறம் டேப்லெட்லாம் கொடுத்து ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணி அழகாக வந்து விடுறாங்க. சார் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, இப்போ பரவாயில்ல, அவங்க நல்லா தான் இருக்காங்க, கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்காங்கன்னு தோணுது, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு, ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாங்களா சார் அப்படின்னோடனே, தெரியல, அவள் ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க சார் கொஞ்சம் நல்லா கவனமாக பார்த்துக்குங்க, தண்ணி படாமல் பார்த்துக்குங்க, அப்போ தான் சீக்கிரமாக காயம் ஆறும் அப்படின்னோடனே, சரி வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராரு. எங்கள் காவேரி வந்து ரொம்ப டென்ஷனாக அப்படியே நின்றுட்டுருக்காங்க. காவேரியோட கையை பிடிக்கிறாரு விஜய். காவேரி இங்கே பாரு, நான் உங்ககிட்ட சொன்ன ஒரே விஷயம் இப்போவும் அப்பவும் எப்பவும் உன்னே தான் சொல்கிறேன், உன்னை விட்டுட்டு என்னால் இருக்கவே முடியாது காவேரி, அது நடக்கவே நடக்காது, நீ மனசை போட்டு குழப்பிக்காத, நான் சில விஷயங்கள் வந்து பண்ணுறது உனக்கு வந்து வித்தியாசமாக இருக்கலாம், அதை நீ போட்டு குழப்பிட்டுருக்கேன்னு எனக்கு தெரியும், அந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு விஷயம் நான் வச்சுருக்கேன், என்னென்னா அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு உனக்கு தெளிவு பிறக்கும், அந்த தெளிவு இன்னும் 2 நாளில் நான் வந்து எல்லாமே கிளியர் பண்ணிடுறேன், போதுமா, நீ எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகக்கூடாது, எதுலேயுமே வந்து டென்ஷன் ஆகக்கூடாது, உனக்காக நான் இருக்கேன் காவேரி, உனக்கு காலம் ஃபுல்லாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. காவேரிக்கு ஒன்றுமே புரியல, இவர் சொல்கிறது நிஜமா பொய்யா, உடனே வந்து டைவர்ஸ் பண்ணணுன்றாரு, இப்போ நான் கையை பிடிச்சிட்டு காலம் ஃபுல்லாக நான் இருப்பேன்றாரு, நான் எதை நம்புறது எதை நம்பக்கூடாது எனக்கு ஒன்றுமே புரியலையே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மயக்கமே வருது அவங்களுக்கு. என்ன காவேரி முடியலையா, என் தோள் மேலே சாஞ்சு கொடி அப்படின்றாங்க. உடனே வந்து உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்கார வைக்கிறாரு. அப்படியே தோள் மேலே சாய்ச்சிக்கிறாரு. இவ்வளோ அன்பை கொட்டி கொடுக்குறாரு, ஆனால் வந்து என்னை டைவர்ஸ் பண்ணுவேன்றாரு, காலம் ஃபுல்லாக இருப்பேன்னு கூட சொல்கிறாரு, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னோடனே கையை பிடிச்சிக்கிறாரு. காவேரி இங்கே பாரு, என்ன நடந்தாலும் சரி, என்ன வந்து நம்மளுக்கு வந்து பிரச்சனை ஆனாலும் சரி, உனக்கு நான் எனக்கு நீ, எக்காரணம் கூட இது மாறாது, உன் புருஷனா காலம் ஃபுல்லாக உன் கூட தாண்டி நான் இருப்பேன், இதை நீ வந்து என்ன நினச்சாலும் அதை நான் சொல்லி தான் தீருவேன் அப்படின்றாரு. அதை கேட்டு சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு. ஆனால் ஒரு பக்கம் வந்து அது வந்து அந்த சைனு அதெல்லாம் அப்புறம் பேசி ரிலாக்ஸாக இரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தோள் மேலே வச்சு தட்டி கொடுக்குறாரு காவேரியை. இதோட முடியுது.